Hi friends, welcome to Sabita's Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் செய்ய போறேங்க. கோதுமை மாவு வச்சு கோதுமை தோசை தாங்க. இது ஸ்பெஷல் கோதுமை தோசைங்க. கோதுமை தோசையில என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்காதீங்க. இது ஸ்பெஷல் தான் நிஜமாவே. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே புரியும். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை தோசை எவ்வளோ அழகாக திருப்ப வருது, ஒட்டாது, உங்களுக்கு பிசுபிசுன்னு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு நான் ஒரு பெரிய கப் நிறைய எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவே ஸ்பெஷல் தாங்க. இது மல்டிகிரெயின் மாவு. இதில் 10 கிரெயின் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பு 1/3 அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/3 அளவுக்கு நம்ம ரெகுலர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல், கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்டிகிரெயின் கோதுமை மாவை கொட்டிக்கலாம். இதில் ரவையும் சேர்த்துக்கலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைக்க போகிறோம். கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணுங்க, கட்டிகள் தட்டாமல் கரைக்கணும். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி வராமல் அழகாக சூப்பராக மாவு கரைக்கலாங்க. இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கணும், ஏன்னா ரவை ஊற மாவு வந்து இறுக்கமாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இது ஒரு ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும், ரவை நல்லா ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் கேரட்டும் எடுத்துருக்கேன் நான். கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேன், ஏன்னா தோசை ஊற்றும் போது நல்லா ஈஸியாக வரணுன்றதுக்காக துருவி போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதங்கினா போதும். இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொத்தமல்லி போட்டு நம்ம இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், தண்ணியாக கரைச்சி வச்ச மாவு கரெக்டாக இருக்குது, தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம தோசைகளாக ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி தோசைகளில் ஊற்றிருக்கேன், நீங்கள் பெரிய தோசைகளில் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நார்மல் தோசையில் வர மாதிரி நம்ம ஹோல்ஸ் கூட வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இது ஸ்பெஷல் தோசை தானே, இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, மல்டிகிரெயின் மாவு இருக்குது, அப்போ இது ரொம்ப ஸ்பெஷல் தானே? நார்மல் தோசையை விட இது ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.